Hi guys, இந்த வீடியோ மெயின்லி ஃபார் கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய கரியரை நீங்க 2010 அல்லது 12, 13, 14, 15, 20 இந்த மாதிரி டைம்ல டிகிரியை முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாவோ 10 இயர்ஸாவோ ஒரு நான் ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. ஏன் உங்களுக்காக இந்த வீடியோன்னு சொல்றேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ற கேண்டிடேட்ஸ் எல்லாரோட சேலரி பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 15,000ல இருந்து ஒரு 30,000 அவங்க ஃப்ரீஸ் ஆயிருது. நிறைய இண்டஸ்ட்ரி பாத்தீங்க, மேபி எக்ஸப்ஷன் கேஸ் இருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல டாப் ரேங்கரா இருப்பாங்க, அவங்க 30,000 வாங்கிட்டு இருப்பாங்க. செம்மையா இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாங்க, ஏஆர் கார்ல ஒர்க் பண்ணுவாங்க, டிபியூ ஒர்க் பண்ணுவாங்க, கேக் பியூ ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா வெறும் 35,000 தான் இருக்கும். ஈவன் மேரேஜ் ஆனவங்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஆவரேஜா 30,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க இந்த நான் ஐடி ஜாப்ல. சோ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்க ஒரு தேவை என்ன அப்படின்னா, ஒரு குட் சேலரி வித் ஈஸி டு சர்வைவ் ஆப்ஷன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஈஸி டு சர்வைவ் அப்படின்னு என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாப் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சோ அவங்களுக்கான வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ், ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர்னு போவாங்க. டெவலப்பர்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் சொல்லுவாங்க, பேக் எண்ட் டெவலப்பர் சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. பட் டேட்டா அதே மாதிரி நீங்க டெப்ளாய்மெண்ட் சைட்ல போட்டீங்க ஒரு பக்கம் டெவாப்ஸ் சொல்லுவாங்க, ஏடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க. இல்ல டேட்டா ரிலேட்டட் போயிட்டீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க, டேட்டா இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஏஐ பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ஏஐ இருக்கு, அதுக்கடுத்து எம்எல் இருக்கு, டீப் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. அதே மாதிரி சில பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில போகணும்னு சொல்லிட்டு நான் கோடிங் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிப்பாங்க, இல்லாட்டி யூஐஎக்ஸ் டிசைனர் படிப்பாங்க. சில பேர் நான் கோடிங் நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சைபர் செக்யூரிட்டி படிப்பாங்க, நான் கோடிங் நினைச்சு டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் படிச்சு என்ன படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாம இந்த மாதிரி கரியரை ஒரு நல்லபடியா சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு தப்பான கோர்ஸ் சூஸ் பண்ணிடுறாங்க. அது எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்க போறதா இந்த கோர்ஸ். எஸ், இந்த கோர்ஸ் பேர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர். அதாவது இது கேபிஓ பிபிஓ கிடையாது. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு நிறைய நேம் இருக்கு. அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க, இல்லாட்டி என்விரான்மெண்டல் சப்போர்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க, L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், நிறைய நேம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா SQL அண்ட் யூனிக்ஸ் தான். ஸோ இது ஆல்ரெடி சொன்னதான், இது பக்கா ஐடி ஜாப் ரோல். இதுக்கு தேவையான ஸ்கில் செட் என்ன பாத்தீங்கன்னா SQL அண்ட் யூனிக்ஸ். ஏன் SQL யூனிக்ஸ் நான் படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, நான் ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் கண்டிப்பா எக்ஸல் ஷீட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த SQL சேம் அஸ் எக்ஸல் தான் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கமாண்ட் தான். எப்படி நியூ ஃபைல் கிரியேட் பண்றது, நியூ ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றது, காப்பி பண்றது, மூவ் கட் பண்றது, டெலீட் பண்றது, சர்ச் பண்றது, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்றது, இது எல்லாமே நீங்க உங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம யூனிக்ஸ்ல படிக்க போறோம், அவ்வளவுதான். சோ இது ரெண்டுமே லேர்னிங் வைஸ் ரொம்ப ஈஸி. அதுக்கு மேல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா இப்ப பாக்க இந்த கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மேரேஜ் ஆயிருக்கும், இல்லாட்டி ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க இருப்பீங்க. சோ உங்க எல்லாத்துக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ரெஷர் ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்றா, பைத்தான் படிச்சு ஒர்க் பண்றா அப்படின்னா அங்க திட்டு வாங்கலாம் சமாளிச்சுக்குவான். இல்ல ஒரு கம்பெனி வேலை போறோம் அடுத்த கம்பெனி ஜம்ப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு இருக்கும். பட் நீங்க எல்லாம் ரிஸ்க் ஸ்டேஜ்ல இருப்பீங்க ஆல்ரெடி. பிகாஸ் உங்களுக்கு ஹெவி ரிஸ்க் எடுக்க முடியாது. வேலை போச்சு அப்படின்னா ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் முக்கியம், தென் ஜாப் செக்யூரிட்டி முக்கியம். இந்த ரெண்டுக்குமே ஆப்டான கோர்ஸ் தான் நான் சொன்ன இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ் ஆல்ரெடி நான் சொன்னதான். இதுல கோடிங் இருக்காது, SQL யூனிக்ஸ் தான் இருக்கும். லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. செகண்ட் அட்வான்டேஜ், ரிப்பீட்டர் ஒரு கம்பெனில பிளேஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டர் ஒர்க் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஷரே இருக்காது. தேர்ட் சர்வைவல் இஸ் வெரி ஈஸி. இத்தனை வருஷத்துல நம்ம ஆபீஸ்ல ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிச்சு பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட் கூட பிரஷர் நோ சொல்லியோ ஸ்ட்ரெஸ் நோ சொல்லி வெளியே வந்தே கிடையாது. நாலாவது ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகுது ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி எதுன்னு பார்த்தா அந்த சப்போர்ட் இன்ஜினியர் ரோல். அப்படி பார்ப்போம் அந்த சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் ஒரு ஏ இன்ஜினியர் ரோலை விடையோ இல்லை டெவலப்பர் ரோலை விடையோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலை விடையோ சேலரி கம்மியா இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது. சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். பிகாஸ் சப்போர்ட் அழிவே அழியாது. எல்லா அப்ளிகேஷனுமே சப்போர்ட் ரொம்ப மேண்டேட்டரி. இந்த சப்போர்ட் இன்ஜினியர் தான் அந்த அப்ளிகேஷனை டவுன் ஆகாம பார்த்துக்கிற மெயினான வேலையில் இருப்பாங்க. இந்த சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு ஆவரேஜ் சேலரி நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல 7 lakh and 12 lakhs வரைக்கும் தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் சில பேர் 15 lakhs 20 lakhs கூட போவாங்க. சோ அது இட் மே பி எக்ஸெப்ஷன். நான் சொல்ற அஷ்யூர் பண்ற சேலரி பாத்தீங்கன்னா 7 lakh and 12 lakhs ஈஸியா போயிடலாம். ஒரு 1 year நீங்க 7 lakh and 12 lakhs ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க ஜம்ப் அடிச்சீங்கன்னா 2-3 years 20 lakhs குள்ள போயிருவீங்க நீங்க. சோ உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணும் ஆசை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆசை இருக்கு, அதுக்கான எஃபர்ட் போட ரெடியா இருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல என்னைய பர்சனலா மீட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னை ஆஃபீஸ்ல இருப்பேன். மண்டே டு சாட்டர்டே எப்போ மீட் பண்ணலாம். உங்க கரியருக்கான கரெக்டான கைடன்ஸை நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். தேங்க்யூ சோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.